நம்ம பார்க்க போறது இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ல ஒரு முக்கியமான பார்ட் வீட்ஸ்டன் பிரிட்ஜ். இட்ஸ் வீட்ஸ்டன் பிரிட்ஜ். ஒரு 4 ரெசிஸ்டர் அது ஒரு பிரிட்ஜ் ஷேப்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். லெட் அஸ் கன்சிடர் லைக் திஸ். இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், ஓகே, இது ஒரு ரெசிஸ்டர். ஸோ 4 ரெசிஸ்டர்ஸ் அண்ட் நடுவில் நம்ம ஒரு ரெசிஸ்டர் மாதிரி. இது ரெசிஸ்டர் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லெட் அஸ் டேக் இட் லைக் ஐ வில் ஹேவ் அ கால்வாமீட்டர் ஹியர். சரியா? ஸோ லெட் அஸ் ட்ரா கால்வாமீட்டர். இங்கே ஒரு கால்வாமீட்டர். ஏன் கால்வாமீட்டர் போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கால்வாமீட்டர்ல என்ன இருக்கும்? ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ கால்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஜீன் எடுத்துக்கலாம். ஸோ லெட் மீ கால் திஸ் ரெசிஸ்டர்ஸ் R1, இது R2, இது R3, R4. You can name it as such, P, Q, R, S, anything. So 4 ரெசிஸ்டருக்கு வேல்யூ கொடுத்துட்டோம் நம்ம. And this is connected to a battery. And in the battery EMF E or V as you like. In the point A, இது B, இது C, இது D எடுத்துக்கலாம். So இது வழியா போற current values. Okay, இது I1, இது I2, இது I3, and this is I4. And the current that is passing through the galvanometer will be taken as IG. சரியா? So the galvanometer ன்னு சொன்னாலும் the galvanometer has high resistance G. அப்ப நம்ம இங்க எடுத்துக்கிறது நம்ம எடுத்த 4 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1, R2, R3 and R4 and G is the resistance of the galvanometer. Now diagram முடிஞ்சது. இங்க மொத்தமா flow ஆற current I. இப்போ we are going to apply Kirchhoff's current law at the node B. So B ல இருக்கக்கூடிய கரண்ட்ஸ்க்கு நம்ம Kirchhoff's current law அப்ளை பண்ண போறோம். சரி, இது பேசிக் மெத்தட். So I1 டுவர்ட்ஸ் ஜங்ஷன் வருது, பிளஸ் போட்டுக்கிறேன். I3 வெளியே போகுது, IG வெளியே போகுது. So I should write this as minus IG and minus I3, that is equal to 0. Similarly, I'm going to apply the same Kirchhoff's current law at the junction C. Right? இப்போ இங்க I2 towards the junction plus IG towards the junction and I4 away from the junction. So I should drop this as 0. Easy. Now the Kirchhoff's voltage law for a circuit. Kirchhoff's voltage law for the circuit. Closed circuit. Let me call this as A, B, C, A. So A, B, B, C, C, A. Over branch. A, B la இருக்கக்கூடிய current and resistance கான product. So it is I1, R1. B, C product. It is IG into G. இப்போ நான் ரீட் பண்ணும்போது CN ரீட் பண்றேன். கரண்ட் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. So I'm going to give it a minus I2 R2 equals to 0 போடுறோம். அந்த குறிப்பிட்ட ABCங்கிற சர்க்யூட்ல EMF சப்ளை இல்ல. So நம்ம 0 னே எழுதிக்கலாம். இப்போ for the bigger circuit A, B, D, C, A. Right? So again AB I1 R1. B, D, it is I3, R3. DC read பண்ணும்போது ஆப்போசிட்ல வருது. So minus I4, R4, minus I2, R2. இங்கேயுமே சப்ளை இல்லை, சப்ளை வெளியே இருக்கு. So it is equal to 0. இந்த வீட்ஸ்டன் பிரிட்ஜ் பேலன்ஸ், இந்த வீட்ஸ்டன் பிரிட்ஜோட கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த நோடு பியும் நோடு பி சியும் ஐ மீன் ரெண்டும் சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கு. இது condition. So we're going to say that potential at the point B is equal to potential at the point C. That means there will be no current flowing through the galvanometer. Same ரெண்டு same potential na current flow irukadu. So the galvanometer reading IG will be equal to 0. இதான் நம்ம condition. So if we substitute IG is equal to 0 in equation number 1, equation number 2 and equation number 3. IG க்கு பதிலா நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். As of we drop that I1 equal to I3 ன்னு ஆயிரும், நமக்கு I2 equals to I4 ன்னு கிடைச்சிரும். அதே மாதிரி I1 R1 equals to I2 R2 ன்னு கிடைக்கும். Right? Done.
இப்போ இதை மட்டும் நம்ம வச்சுட்டு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்பர் 4 மேனிபுலேட் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போறோம் பாருங்க. இது எப்படி இருக்கட்டும், I1 R1. And did you made a mistake? I1 R3 R3, right? இங்க என்ன ஆச்சு? I1 R1 minus R2 R2.